டாக்டர் ஆஃப் எக்லிப்ஸ். டாக்டர் ஆஃப் எக்லிப்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா, நமக்கு ஜென்ரலா தெரியும். எக்லிப்ஸ் அப்படிங்கிறது ஒரு விஷயத்த வந்து மறைக்கிறது. நம்ம லூனார் எக்லிப்ஸ், சோலார் எக்லிப்ஸ் பார்த்துருப்போம். சூரியனை சந்திரன் மறைச்சிருக்கோம், இல்லையா வந்து ஆஹ் நிலாவை நிலாவை பூமி மறைச்சிருக்கோம். ஆக மொத்தம் ஒரு விஷயத்துக்கிட்ட இருந்து மறைக்கிறதுக்கு பேர் தான் எக்லிப்ஸ் அப்படிங்கிறது. அந்த மறைக்கிறது வந்து பர்மனண்டாவும் இருக்கலாம், டெம்பரரியா இருக்கலாம். மறைக்கக்கூடிய விஷயத்த ஃபுல்லாவும் மறைக்கலாம், இல்ல பார்ஷியலாவும் மறைக்கலாம். இதுதான் டாக்டர் ஆஃப் எக்லிப்ஸ் அப்படிங்கிற விஷயத்துல வந்து நம்ம தெரிஞ்சுக்க கூடியது. ஒரு கான்ஸ்டியூஷன் எனாக்ட் பண்றதுக்கு முன்னாடி பல சட்டங்கள் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஐபிசி, இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட், இந்த மாதிரி நிறைய சட்டங்கள் இருக்கு. இந்த சட்டங்கள் வந்து கான்ஸ்டியூஷன் எனாக்ட் பண்றதுக்கு முன்னாடி எனாக்ட் பண்ணிட்டாங்க இல்லையா? அப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எல்லாம் கிடையாது. கான்ஸ்டியூஷன் எனாக்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், இதுக்கு வயலேட் ஆகக்கூடாதுன்னு சொல்லி நம்ம சொல்லியிருப்போம். அப்போ இந்த கான்ஸ்டியூஷன் ஆக்ட் பண்றதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சட்டங்கள் எல்லாமே ஒருவேளை ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வயலேட் பண்ற மாதிரி இருந்தது அப்படின்னா, ஃபண்டமெண்டல் ரைட்டை வயலேட் பண்ற மாதிரியான அந்த கண்டென்ட்டை மட்டும்தான் நம்ம என்ன பண்ணணும்னா ஒதுக்கி வச்சிடணும். அந்த சட்டத்தையே ஒதுக்கக்கூடாதுன்னு சொல்றது அந்த டாக்டர் ஆஃப் எக்லிப்ஸ் அப்படிங்கிறது. அந்த ஒதுக்கக்கூடிய விஷயம் வந்து ஃபுல்லாவும் ஒதுக்கி இருக்கலாம், இல்ல பார்ஷியலாவும் ஒதுக்கி இருக்கலாம், இல்லையா நம்ம வந்து டெம்பரரியாவும் ஒதுக்கி இருக்கலாம், இல்ல பர்மனண்டாவும் ஒதுக்கி இருக்கலாம் அப்படின்னு சொல்றது அந்த டாக்டர் ஆஃப் எக்லிப்ஸ் அப்படிங்கிறது. இதுக்கு இன்னொரு கேஸ்ல என்னன்னா, ரத்னா மிஸ்ஸஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 1994. இந்த கேஸ் என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஆர்டிகல் 21 மூலியமா ரைட் டு லைஃப் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே இருக்கு. அப்போ வந்து ரைட் டு டையும் இருக்கு. அப்போ ஐபிசி இது எனாக்ட் பண்ணது எப்போ 1860ல. ஸோ ஐபிசி செக்ஷன் 309ல சூசைட் பண்றதுக்கு அட்டம் பண்றாங்க அப்படிங்கும்போது அது தப்பு அப்படின்னு சொல்லி ஜெயில போட்டுட்டு இருந்தாங்க இல்லையா? ஆனா அது அப்படிலாம் இல்ல, ரைட் டு லைஃப்ங்கிறது ரைட் டு டையும் இருக்கு. ஸோ இந்த 309 செக்ஷனை வந்து நம்ம எக்லிப் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு மறைச்சு வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த கேஸ் இந்த ஸ்ரீமதி கியான் கௌர் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப் 1996 கேஸ்ல இல்ல ரைட் டு லைஃப்ல ரைட் டு டை எல்லாம் கிடையாது, ரைட் டு லைஃப்ல ரைட் டு லைஃப் மட்டும் தான் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி சொன்ன அந்த ஜட்மெண்ட் வந்து அவங்க ஒதுக்கி வச்சுட்டு எக்லிப் பண்ணியிருந்தாங்க இல்லையா, செக்ஷன் 309 மறைச்சு வச்சிருந்தாங்க இல்லையா, அதை மறைச்சு வச்சதை என்னபிள் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ இந்த கான்செப்ட் இது